வணக்கம். வாழ்வில் முன்னேற 20 தன்னம்பிக்கை வரிகள். 1. நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு. எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடம் கற்றுக்கொள். எப்படி இருக்கக்கூடாது என்பதை கெட்டவர்களிடம் கற்றுக்கொள். 2. எல்லோருடைய வலியையும் புரிந்து கொள்ள தேவையில்லை. எல்லோருக்கும் வலிக்கும் என்பதை உணர்ந்தாலே போதும். யாரையும் காயப்படுத்தும் எண்ணம் எப்போதும் தோன்றாது. 3. தெரிந்தோ தெரியாமலோ யார் மனதையும் நோகடிக்காதீர்கள். பண ரீதியாக யாரையும் ஏமாற்றாதீர்கள். பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுங்கள். 4. நல்லவர்களிடம் இருக்கும் கெட்ட பழக்கம் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்புவதுதான். 5. வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்பித்து கொண்டே இருக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் சிலரும், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாய் பலரும். 6. நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கே சிறப்பு விருந்தினராக செல்வது உன் திறமைக்கும் முயற்சிக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி. 7. கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை, கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் கடவுள் மன்னிப்பார், கர்ம வினைகள் திரும்பி வந்தே தீரும். 8. உனக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட உன்னால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது. 9. தயங்கிக் கொண்டே நிற்காதே, ஒருமுறை முயற்சி செய்துவிடு. வெற்றியானால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல். தோல்வியானால் இன்னும் நிறைய கற்றுக்கொள். முயன்றால் எதுவும் முடியும். 10. மனம் போன போக்கில் எதையும் செய்து விடாதீர்கள், பிறகு காலம் போன போக்கில் வருத்தப்பட வேண்டியிருக்கும். 11. எல்லாம் தெரிந்தாலும் எதுவும் தெரியாதது போல் இருங்கள். இந்த பண்புதான் உங்களை வாழ்வின் உயரத்திற்கு கொண்டு செல்லும். 12. நாம் செய்யும் அனைத்து விஷயங்களும் நமக்கு நன்மை, மற்றவர்களுக்கு தீமை என்றால் உடனே நிறுத்த வேண்டும். அந்த தீமை நம்மை வந்தடைய வெகு நாட்களாகாது. அதனால் நாம் என்ன செய்கின்றோம் என்று யோசித்து செய்ய வேண்டும். 13. தங்களை தாங்களே புதுப்பிக்காதவரை யார் நினைத்தாலும் உங்களை மாற்றவும் முடியாது, உங்களை சுற்றி மாற்றத்தை ஏற்படுத்தவும் முடியாது. 14. கடவுள் உங்களிடம் அன்பு, நேர்மை, கருணை இவற்றை மட்டுமே பார்ப்பார். நீங்கள் வாங்கிய பட்டங்கள், ஈட்டிய செல்வம், அடைந்த புகழ், அதிகாரம், உங்கள் அந்தஸ்து எதுவும் அங்கே எடுபடாது. 15. நிம்மதியாக நீ வாழ வேண்டும் எனில் உன் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்ப்பது அவசியம். 16. எந்த அளவிற்கு நாம் பிறருக்கு நன்மை செய்கிறோமோ அந்த அளவிற்கு நமது இதயம் தூய்மைப்படுத்தப்படும். தூய்மையான இதயம்தான் கடவுளின் இருப்பிடம். 17. ஒரு மனிதன் தன் கஷ்ட காலங்களில்தான் உண்மையான மனிதனை அறிகிறான். 18. நீ ஏழ்மை நிலையில் இருந்தபோது உதவி செய்தவரை உன் நிலை உயரும் போது ஒரு நாளும் மறவாதே. 19. புகழ்ச்சியில் வாழ்பவனுக்கு அடுத்தவரின் துணை தேவை, முயற்சியில் வாழ்பவனுக்கு தன்னம்பிக்கையே துணை. 20. முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து நில்லுங்கள், எதிரியும் வியந்து போவான். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.